வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 16. என்ன, கருண் யாருன்னு தெரியுதா? எஸ், அவனேதான். ஓகே, இனி தொடரும் கதையில் நம் ரிச்சர்ட் அருந்ததியோடு இணைந்து 400 சிந்து நாவல் குடும்பத்தின் கதை மாந்தர்களான சித்தார்த், சிந்துஜா, தருண், தன்யா மற்றும் அவர்களது வாரிசுகளும் வந்து கலக்க போகிறார்கள். ஓ, ஓகே மிஸ்டர் கருண், இதோ இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் என மொபைலை ஸ்வைப் செய்து டேஷ்போர்டில் போட்டான் ரிச்சர்ட். கிளம்பும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை என சொல்லி சென்றவனுக்கு அரை மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? போனை கூட கையில் பிடிக்க முடியாமல் தள்ளாடுகிறாள் என்றால், ஒருவேளை அங்கே பங்கனில் ஏதாவது குளிர்பானம் கொடுத்திருப்பாலும் அதில் மயக்க மருந்து போல ஏதாவது கலந்து கொடுத்து விட்டார்களா? காட், யாராக இருக்கும்? என்ன திட்டம் என சட்டென்று உண்டான பரபரப்பில் டென்ஷனாக பிடரியை தடவியபடி ஸ்டியரிங்கை வளைத்தான். இங்கே நம் அருந்ததியோ, விது நீ என்ன விது என்ன செய் விது என்று உளறிக்கொண்டே கருணின் சட்டையை பிடித்து இழுத்தாள். ஏ என்று அவள் கரத்தை தடுத்து தனக்குள் அடக்கியவன் அரைகுறை மயக்கத்தில் தன்மேல் முழுதாக சரிந்து நின்றவளின் தேகத்தை மெல்ல நகர்த்தி அவளை ஒரு இடத்தில் அமர வைக்க சுற்றிலும் விழிகளை சுழற்றினான். சற்று தள்ளி அரங்கின் ஒரு புறம் முழுவதும் காலியாக இருக்க இவளை அங்கே ஓரமாக அமைதியாக அமர வைப்பதுதான் இப்பொழுதைக்கு சரியாக இருக்கும் என அவள் இடையில் கரம் கொடுத்து மெதுவாக அவளை அழைத்து செல்ல முயன்றான். அந்த மயக்க நிலையிலும் ஆடவன் ஒருவனின் கரம் தன்னை தீண்டியதில் விழுக்கென்று அதிர்ந்து விழுந்தவள், நோ விடு விடு என்று அவனிடமிருந்து விலக வெகுவாக போராடினாள் பெண். ஏ, உன்ன ஒண்ணு செய்யல, அப்படி ஓரமா உட்காரலாவா என்று பொறுமையாக விளக்கினான் கருண். நான் எங்கேயும் வர மாட்டேன், நீ என்னமோ மாதே என மறுத்து அடம் பிடித்தாள் அவள். ஆமா தாயே, எவ்வளவு நேரம் தான் உன் பாரத்தை தாங்கிட்டு நான் நிக்கிறது? என் முதுகே ஒடிஞ்சிடும் போல இருக்கு. ஒழுங்கா வா, உன் அண்ணன் வர வரைக்கும் அப்படி உட்காரலாம். அண்ணன் என்கிற வார்த்தையை கேட்டதுமே, அண்ணா அண்ணா போனும் என அழ ஆரம்பித்தாள் அருந்ததி. அவள் சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு ஏதோ ஆபத்து வரப் போகிறது என்பதை உணர்ந்து அண்ணனின் உதவியை நாடி எதிர்பார்த்து இருந்ததாலோ என்னவோ, அதன் பிறகு வந்த கருணின் பேச்சோ செயலோ எதுவும் அவளுக்கு புரிபடவில்லை. அவன் தன்னிடம் தவறாக நடக்க முயல்கிறான் என்கிற எண்ணத்திலேயே அவனிடமிருந்து தப்பித்து எப்படியாவது தன் அண்ணனிடம் பாதுகாப்பாக சென்றுவிட வேண்டும் என பரிதவிக்க ஆரம்பித்தாள் அருந்ததி. ஷோ, அழ வேற ஆரம்பிக்கிறாளே, பாக்குறவங்க என்னதானே தப்பா நினைப்பாங்க? ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கதே மத்தவங்க பார்வையை கவர்றவண்ணா இருக்கு. இதுல இவ அழுதா வேற, நான் அப்புறம் மானன்ற நீர்மூழ்கி கப்பல்ல ஏறித்தான் பயணிக்கணும் என்று புலம்பியபடி யாரிடமாவது உதவி கேட்கலாமா என கருண் விழிகளை சுழற்ற அவரவர் அடுத்தவரோடு தீவிரமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். உறக்க அழைத்து கூட்டத்தை சேர்த்துவிடக் கூடாது என உதட்டை கடித்தபடி குழம்பியவன் தன்மேல் முழுமையாக சரிந்தவளை தாங்கிக் கொண்டு முகத்தை நிமிர்த்தி பார்க்க முற்றிலுமாக மயக்கத்தில் வீழ்ந்திருந்தாள் அருந்ததி. சொத்தம் முழுசா மயங்கிட்டாளே என்று பதறியவன் அவள் கன்னத்தை தட்டியபடி தவிப்புடன் உதவியை எதிர்நோக்கி திரும்ப கன நேரத்தில் பார்வையில் விழுந்தார் அந்த மனிதர். அவனுடைய போராட்டத்தை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதரை கண்டு எரிச்சல் வெடித்து கிளம்பினாலும் அதை மறைத்து அமைதியாக அவரை கையசைத்து கூப்பிட்டான் கருண். அவரோ அப்பொழுதுதான் மிக தீவிரமாக யாரையோ சுற்றுமுற்றும் பார்வையால் தேடுவதைப் போல் பாவலா செய்ய அதில் கடுப்படைந்தவன், யோ ஒன்னதா ஓயோ என வாய்க்குள் முணுமுணுத்தபடி மீண்டும் அவரை நோக்கி சுட்ட விரலால் சுட்டி காட்டி அருகே வருமாறு சைகையில் அழைத்தான். அந்த ஆளோ திருதிருவென்று விழித்தபடி மேலும் தயங்கி நின்றவர் அடுத்த கருணின் பலமான முறைப்பை கண்டு வேகமாக அருகில் வந்தார். என்ன சார், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே? இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு மயங்கிட்டாங்க. இவங்களுடைய அண்ணனுக்கு போன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காங்க. அதுவரை இப்படி உட்கார வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் பிளீஸ்
என்றவாறு அவரின் உதவியோடு அருந்ததியை அழைத்துச் சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தான். அதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனவர், சரி அவ்வளவுதானே, நான் போறேன், கிளம்பணும் என்று அவன் பதிலை கூட நின்று கேட்காமல் அவசர அவசரமாக அங்கிருந்து ஓடினார். நெற்றியை சுருக்கியவன் அவர் சென்ற திசையை புரியாது பார்க்க இந்த பக்கம் அருந்ததி அவன் மடியை நோக்கி சரிந்து விழ ஆரம்பித்தாள். சட்டென்று அவளை தாங்கி தன் தோளில் சாய்ந்து கொண்டவன் லேசாக உடலை நெளித்தவாறே பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். ஷப்பா, இந்த சினிமால நடிக்கிறவெல்லாம் எப்படிதான் ஹீரோயின்ஸ தூக்கி ஊஞ்சலாட்டுறது மாதிரியும் தோல்ல தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடுறானுங்களே, நம்மால கொஞ்ச நேரம் இவரை நம்ம மேல தாங்கிட்டு நிக்க வைக்க முடியல என்று தலையை உதறிக்கொண்டான். அத்தனை நெருக்கத்தில் தன் தோளில் சாய்ந்திருந்த இளம் பெண்ணின் நிலவு முகத்தை ரசிக்க தோன்றாமல், ஆமா, இவளோட அண்ணன் இவ தோழி யார்கிட்டயும் விவரம் சொல்லி உதவிக்கு அனுப்புறேன்னு சொன்னானே, எங்க அவளையும் காணல. அவ வந்தாலாவது இவளை ஒப்படைச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவளும் வர்ற மாதிரி தெரியல. நான் வெறும் சீக்கிரமே கிளம்பணுமே, இல்லனா தாமதமா போனதுக்கு வேற என் செல்ல ராட்சசி என ஒரு வழி ஆக்கிடுவாளே என்று தனக்குள் புலம்ப ஆரம்பித்தான் கருண். இவளை தேடிக்கொண்டு இங்கே யாராவது சுற்றி கொண்டிருக்கிறார்களா என்றவன் பார்வையால் ஹாலை அலச துவங்க, அதே நேரம் உள்ளே நுழைந்த ரிச்சர்ட் இவர்களை விழிகளால் தேடி அலச தொடங்கினான். தேடியவனின் பார்வையில் கருணும் அவன் மேல் சாய்ந்திருந்த அருந்ததியும் விழுந்தனர். வேகமாக அவர்களை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தவன் சற்றே நிதானித்து நின்று இருவரையும் அதை விரைவாக கூர்மையாக ஆராய்ந்தான். அருந்ததி எந்த ஒரு மோசமான நிலைமைக்கும் ஆளாகாமல் சுகமாக இருப்பது போல் தோன்ற, கருணோ தன் அருகில் மயங்கி இருப்பவளின் புறம் சற்றும் பார்வையை செலுத்தாமல் சுற்றிலும் எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நிம்மதி அடைந்தவனுக்கு அவன் மேல் நன்மதிப்பு பிறந்தது. மிஸ்டர் கருண் சித்தார்த் என்று வினவியபடி தன் எதிரே வந்து நிற்பவனைக் கண்டு புருவம் சுளித்து அன்னார்ந்து நோக்கியவன் அடுத்து, ஓ ரிச்சர்ட் என்றான் புரிந்து. எஸ் என்று அறிமுக முறுவலை செலுத்தியவனுக்கு பதில் முறுவலை கூட திருப்பாமல், நல்லவேளை வந்தீங்க, இவ ஃப்ரெண்டு யாரையோ அனுப்புறேன்னு சொன்னீங்க, அவளும் வரல, நீங்களும் தாமதமாகவும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சரி, இவ்வளவு பிடிங்க, நீங்களே கூட்டிட்டு போயிடுவீங்களா? ஆனா கொஞ்சம் பார்த்துதான் பிடிக்கணும், இல்லனா சரிஞ்சு சரிஞ்சு விழுறாங்க என ரிச்சர்ட் பேச வாய்ப்பளிக்காமல் படபடவென்று பேசிச் சென்றான் கருண். அவனுக்கு எவ்வாறு தான் பதிலளிப்பது என புரியாமல் சில நொடிகள் தடுமாறிய ரிச்சர்ட், ஓ சாரி, ரூட் டைவர்ட் ஆகி வந்ததால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, தேங்க்யூ சோ மச், இந்த உதவியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்புறம் இவளை நானே கூட்டிட்டு போயிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சமாளித்தவாறு அருந்ததியை அவனிடமிருந்து பிரித்து மெல்ல தூக்கினான். சற்று சிரமப்பட்டு அவளை தன் தோள் வளைவுக்குள் கொண்டு வந்து தாங்கி பிடித்து நின்றவனை கவனித்தவாறே தன்னுடைய தோள்களை ஒரு முறை விரித்தும் குறுக்கியும் சரி செய்தபடி எழுந்த கருண் அவனுக்கு உதவுவதாக முன்வந்து பதிலாக ஒரு வினோத பார்வையை பரிசாக பெற்றுக் கொண்டான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆளு பார்க்கத்தான் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா சரி வெயிட் என ஒரு பக்கத்தோட இப்படி இறுகி போயிடுச்சே, அநேகமா போன் வெயிட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஒருத்தரால முடியாது, நேரம் ஆனதா ஆயிடுச்சு, நான் இருந்து உங்களுக்கு உதவிட்டே கிளம்புறேன், பாவம் நீங்களும் தனியால என்ன செய்வீங்க என்று முன்னே வந்தவனை ஏற இறங்க பார்த்தவனின் முகத்தில் மெல்லிய ஏளனம் பரவியது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கருண், எனக்கு பள்ளி பாடங்களே வந்திருக்கு. மனுஷன் விழிச்சிட்டு இருக்க நிலையில உள்ள உடல் எடையை விட ஆழ்ந்த உறக்கம் அப்புறம் மயங்கிய நிலையில இருக்கும்போது அவனோட உடல் எடை அதிகமா இருக்குமா? எஸ் எஸ், ஞாபகம் வந்துருச்சு, மறந்துட்டேன் என்ன லேசாக அசடு வழிந்து விட்டு, அதெல்லாம் நான் அப்பப்ப மறந்துடுவேன், என் அப்பாவும் அண்ணாவும் தான் இதுல ரொம்ப தெளிவா இருக்க புத்தக புழுக்கள், நான் என் அம்மா மாதிரி என்று பற்களை காண்பித்தான் கருண். அதை கண்டு அவனையும் மீறி இதழ்கள் புன்னகையை பிரசவிக்க, எனிவேஸ் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் அ லாட் கருண், பாய் என்றவாறு ரிச்சர்ட் திரும்ப அவனை வேகமாக தடுத்தான் கருண். என்ன நீங்க இப்ப இவளை எப்படி கீழே பார்க்கிங் வரைக்கும் கூட்டிட்டு போவீங்க என்று மடக்கினான். ஓ காட், இப்ப என்னடா வேணும் உனக்கு, தொண பேசியே படுத்துறியே, என்ன அப்படி பாக்குறீங்க, வாங்க நான் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறேன் என்றவாறு அருந்ததியின் ஒருபுறம் சென்று அவளை தன் தோளில் தாங்கினான் பையன். நீங்க நேரமாவது கிளம்பணும்னு சொன்னீங்களே என குழப்பத்துடன் கேட்டான் ரிச்சர்ட். ஆமா சொன்னதா, அதுக்காக என்ன பண்றது,
இத்தனை தூரம் உதவி விட்டு பாதியில விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. அதுவும் இல்லாம இத போய் என் வீட்டுல சொன்னா இப்படிதான் அரகுற வேலை செய்வியான்னு என் குடும்பமே சுத்தி உட்கார்ந்து எனக்கு கிளாஸ் எடுக்கும். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தாமதமாவே போறது மேலு என்றபடி தன்னுடன் நடந்தவனை கண்டு விழிகளில் சுவாரஸ்யம் பிறக்க, ஃபனிகை என தனக்குள் ரசனையாக முணுமுணுத்தான் ரிச்சர்ட். தனது காரின் பின் சீட்டில் மெதுவாக அருந்ததியை படுக்க வைத்துவிட்டு கதவை சாற்றிய ரிச்சர்ட் கருணின் கரம் பற்றி குலுக்கி மீண்டும் தன் நன்றியை தெரிவித்தான். அட என்ன பாஸ், நீங்க ஒரு உதவிக்கு எத்தனை தடவை தான் நன்றி சொல்லுவீங்க? இல்ல, நீங்க செஞ்சிருக்க உதவி அப்படி என்றவன் சட்டென்ற புருவங்கள் சுருங்க அவனை பரபரப்புடன் ஏறிட்டான். ஆமா, இவ மயக்கமடைறப்போ உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாலா? நல்ல ஆரோக்கியமா கிளம்பி வந்த பொண்ணுக்கு எதுக்காக திடீர்னு மயக்க வந்துச்சு என்று படபடத்தவனின் நிலை புரிந்து தானும் குழப்பத்துடன் யோசித்தான் கருண். நிச்சயம் இங்க எதையோ குடிச்சுதான் இவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. இவ ஏதாவது சொன்னாலா, இல்ல சந்தேகப்படும்படி நீங்க யாரையாவது பாத்தீங்களா? கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்களேன் பிளீஸ். ஏன்னா இது இத்தோட முடிஞ்சிட விஷயம் இல்ல. இன்னைக்கு முயற்சி பண்ணவன் உங்களால அது தோல்வி அடையவும் நாளைக்கு திரும்பவும் முயல மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளை பின்ன இவளுக்கு ஏதாவது ஆபத்து என்று பரிதவித்தவனின் கரம் பற்றி அழுத்தி சமாதானப்படுத்தினான் கருண். ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஃபங்க்ஷன் வீடியோ கிளிப்ஸ் நீங்க வாங்கி கவனமா ஆராய்ஞ்சு பார்த்தா ஆளை கண்டுபிடிச்சு பிரச்சனைய சரி பண்ணிடலாம். சந்தேகப்படும்படியா என்று தாடையை தடவியபடி யோசித்தவனின் நினைவடுக்கில் அந்த நடுத்தர வயது மனிதர் வந்து போனார். கருணையை இமைக்காது கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ரிச்சர்ட் அவன் நெற்றி லேசாக சுருங்கவும் பரபரப்புற்று, என்ன, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இங்க இருக்கானா அவன் என்று உள்ளிருந்து கிளம்பிய கோபத்தோடு கழுத்து நரம்புகள் புடைக்க வினவினான். இல்ல, அந்த ஆள் கொஞ்சம் வயசான ஆளு, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே இருந்தாரு, அவ்வளவுதான் என்றான் இவன் சுலபமாக. நோனோ, அப்படிலாம் நம்பி யாரையும் விட்டுட முடியாது. சந்தேகம்னா எல்லாத்தையும் தான் நம்ம ஆராயணும். எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி வயசான கழுச்சடையதான் இந்த மாதிரி ஈன செயல்களில் ஈடுபடுறாங்க என்று அருவருப்பில் முகம் சுழித்தான் நாயகன். வேலிட் பாயிண்ட் தான். ஓகே, ஒண்ணு செய்யுங்க, உங்க கார்டை கொடுங்க. இது என் கல்லூரி தோழனோட திருமண ரிசப்ஷன் தான். அடுத்த வாரம் அவன்கிட்ட ஃபங்க்ஷன் வீடியோவை பென்டிரைவ்ல வாங்கி வர்றேன். அதை வச்சு சந்தேகிக்கிற நபரை பிடிச்சிடலாம். இப்ப உங்க தங்கச்சியை முதல்ல பாருங்க, அவ மயக்கம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று அவனுக்கு அறிவுறுத்தினான் கருண். சரி என ரிச்சர்டும் தன் கார்டை அவனிடம் கொடுத்து பதிலாக அவன் கார்டை பெற்றுக்கொண்டு அவசரமாக கை குலுக்கி விடை பெற்று கிளம்பினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.